வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. நம்ம இந்த தொகுப்பில் அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்காகவே உங்களுடைய எண்ணம் போல் வண்ணம், இந்த வண்ணத்தினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி வரப்போகிறத ஒவ்வொரு ராசியாக சொல்லிட்டு வர்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி மிக உயர்ந்த ராசி, குருவோட ராசி, தனுசு ராசி நேயர்களே. தனுசு ராசியில் பிறந்தாலே குருவோட ஆதிக்கமும் அனுக்கிரகமும் இருக்கும். ஏன்னா காலத்திலும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், பாக்கியம் உள்ளவங்க நீங்கள். குலதெய்வம் அனுக்கிருந்தால் தான் தனுசு ராசி பிறக்க முடியும். குலதெய்வருடைய அனுக்கிரகம், முன்னோருடைய அனுக்கிரகம், பெரிய ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இருந்தால் தான் இந்த தனுசு ராசி பிறப்பாங்க. பாக்கியஸ்தானம் கொண்டதில்ல. தனுசு ராசிக்காரங்க அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கினாலே அவங்க நல்ல பலன் அனுப்பாங்க. திறமை ஏதாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். திறமையுள்ள ராசிக்காரங்க, அற்புதமானவங்க, எதையுமே யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, சிறு வயதிலிருந்தே ஞானத்தை பெறக்கூடியவங்க, அடுத்தவர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணக்கூடியவங்க. இப்படிப்பட்டவங்க தான் தனுசு ராசியில் பிறப்பாங்க. இவங்கிட்ட அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் அதே தகுந்த மாதிரி கோபமும் இருக்கும். என்ன சாமி சொல்லிட்டீங்க? கோபம் இருக்கிறது தான் குணம் சொல்லுவாங்களே, அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரர்களே சாரும். முருகன்னா அழகன். அப்போ அழகன்னா மிகப்பெரிய அசுரரை அழிக்கிறதுக்கு அவதாரம் பண்ணுறாரு. ஏன்? மற்ற தெய்வங்கள் நல்ல அசுரன் அழிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, அப்போ எந்தெந்த இடத்துல அழகு பொறுமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோபமும் இருக்கும். அதுதான் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகன். அதே போல் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அதான் குருமங்கள யோகம் இருக்கும். குருனா ரொம்ப பொறுமை, செவ்வாய்னா பயங்கரமான கோபம். அதான் நீர் நெருப்பு மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டியில் நீர் இருக்குது, கீழே அடுப்பு இருக்குது, ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு உணவு தயாராகும். அந்த மாதிரி உள்ள ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரில் எத்தனை நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்கு அப்படி பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரத்தில் முதல்ல மூல நட்சத்திரம் 4 பாதமும் உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பூரா நட்சத்திரம் 4 பாதம் உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் உத்திராட 1ஆம் பாதம் உள்ளே இருக்கும். மொத்தம் 9 பாதம் கொண்டது. முதல்ல மூல நட்சத்திரம் பார்ப்போம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? கேது பகவான். இயற்கையாகவே கேது ஞானக்கிரகம், ஞானக்காரகன். பிறவியே வேணாமியா, இது போதுமையாகும். இந்த பிறவி எவனுமே உலகத்தை யாரையுமே பிடிக்கல. எதுக்குமே பற்று அட்டு இருப்பாங்களே, மூல நட்சத்திரம் பற்றே இல்லாமல் இருப்பாங்க. பற்று வச்சு அவங்களும் பற்று வைக்க முடியாது, பற்று எடுத்து அவங்க பற்று எடுக்க முடியாது. ஞானத்தில் அவை அவங்க முழுக்க முழுக்க ஞானத்துக்கு அதிபதியாக இருக்க கேதுவுடைய நட்சத்திரம் 4 பாதமும் தனுசு ராசியில் உட்காருது. இது முரண்பாடான நட்சத்திரம். எப்படின்னா, குரு பகவான் நட்சத்திரம், குரு பகவான் இருக்கிற இடம் ரொம்ப தேவகனம். சாப்பிட்டான கிரகத்தில் போய் கேது உட்கார்ந்து என்ன அர்த்தம்? உங்களுடைய ஞானத்தை 3 விதமாக எடுத்துக்கலாம். பொதுநலம், சுயநலம், தன்னலம். அப்போ இந்த பொதுநலத்தில் போய் தன்னலம் என்ன ஆகும்? அப்போ எதையுமே வேண்டாம், எதையுமே ஒதுக்கி தள்ளக்கூடியவங்க இந்த மூலத்தில் பிறந்தவங்க. மொத்தத்தில் மூலத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்களுக்கு சொந்தமே செட் ஆகாதுங்க. முழுக்க முழுக்க அந்நியர்கள், முழுக்க முழுக்க அடுத்த இனத்தவர்கள். அதனால தான் கேதுக்கு பல வண்ணம் கலரையும் பிடிக்கும். இவருக்கு இந்த கலர் தான் கிடையாது. ராவுக்காவது நீல கலர் பிடிக்கும் சொல்லியாச்சு. கேதுக்கு அப்படி கிடையாது. வெள்ளையா ரைட்டு, சிகப்பா ரைட்டு, மஞ்சளா ரைட்டு, கருப்பா, எல்லா கலரும் பிடிக்கும். பல வண்ண கலர் பிரியன் கேது. எல்லாமே வேணும், எல்லாம் இவ்வளோ தான் எனக்கு வா. அதாவது எல்லா இடத்துக்கும் போவாங்க, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து என்ன போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கேது ஆசையில் திறந்தா தான்
பிறவி முக்தி வர முடியும். அப்படிப்பட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதியாக கேது பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்தா பிறவி கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஜாதக ரீதியாக. அப்போ இந்த பிறவி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறதுனா, இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், இந்த உலகம் பிறந்திருக்கும், இப்படித்தான் வாழணும் போலுக்கன்னு இதை கற்றுக் கொடுக்க பிறந்திருக்கீங்க. கற்றுக்குட்டியாக இருந்து கற்றுக் கொடுக்க பிறந்திருக்கீங்க. யார்? மூலத்தில் பிறந்தவங்க. நீங்கள் என்ன கலர் பிடிக்கலாம்? எல்லா கலரும் ஓகே உங்களுக்கு. சரிங்க, எல்லா கலரும் சரி. எதுயா ரொம்ப இஷ்டம் அப்படின்னா குருவுக்கு எதுயா பிடிக்கும்? மஞ்சள், சந்தனம். இந்த மஞ்சள் சந்தனம் கேதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எடுத்துக்கணும். எல்லா கலரும் பிடிக்குங்க, இருந்தால் அது இஷ்டப்படங்கள் ஒன்று இருக்கும்ல. ஏன் அப்படின்னா குருவான் எங்கே உட்காந்துருக்காரு? மூல நட்சத்திரம் குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகும்னா சந்தனமும் மஞ்சளும் கலந்த கலரு. எப்படி? சந்தனமும் மஞ்சளும் டார்க்காக இருக்கணும். திக்கு மஞ்சள்யா, திக்கு சந்தனம். இந்த வெள்ளை சந்தனம், கருப்பு சந்தனம் சொல்லுவோம்ல, கருப்பு கலந்த மஞ்சள், கரும்பச்சைன்னு சொல்கிற மாதிரி கருமஞ்சள், அந்த மாதிரி கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். இப்போ டார்க் சிகப்பு, டார்க் மஞ்சள், எல்லாமே டார்க்காக இருக்கணும். எல்லா கலரும் இருக்குது ஓகே. எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் ஏற்றுக்குருவாங்க. இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களே, எதுனாலும் சேர்த்தாயா, என்னையா உனக்கு என்ன சாப்பிடணும், எதுனா பசிக்குது, நீங்கள் இப்போ என்ன கொடுத்தாலும் சரி சாப்பிட்டுக்குருவோம். இதுதான் என்ன, இட்லி வேணும் தோசை எதுனா போடியா, ஏன் 2 மாவுதேன், வயிறு பசியாக இருந்தால் சேர்த்தேன் அப்படின்னு போகக்கூடியவங்க மூலஸ்தரக்காரன். இவங்களால் பற்று வைக்கவும் முடியாது, பற்றை எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நட்சத்திரம் மூலத்தில் பிறந்தவங்க. எல்லா கலரும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான கலர் சந்தனமும் மஞ்சளும் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் மன அமைதியான எண்ணத்தையும் அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் வழிபாடு கூடிய தெய்வம் கற்பக விநாயகர். பிள்ளையார் வீட்டில் கற்பக விநாயகர் வழிபாடு பெறும் மிக பலனை கொடுக்கும். அதன் பிறகு சிவபெருமான வழிபாடும் சிறப்பாக இருக்கும். அது லிங்க வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிவபெருமான் நடராஜர் இருக்கார். நீங்கள் லிங்க வழிபாடு அற்புதமாக, அதை விட சிறப்புன்னா ஜீவசமாதி வழிபாடு. ஏன்னா தன்னையை அர்ப்பணித்து இருந்தவங்க தான் அந்த ஜீவசமாக இருப்பாங்க. அதை கேது திசையில் பிறந்தவங்க, கேது நட்சத்திர அதிபதியில் அந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, காலபைர வழிபாடு பண்ணுறதுலாம் அற்புதமான பழக்கம். நல்ல நேரங்காலம் அமையுங்க. உங்கள் வாக்கில் இறைவன் அமர்ந்து உங்களுக்கு செல்வாக்கையும் சொல்வாக்கையும் அள்ளி வழங்குவான். யார்? மூலஸ்தரக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பூரா நட்சத்திரம். பூரா நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? இவர் சுக்கிரன். அங்கே மட்டும் துலாமில் உட்காந்தார்ல குருவான. இப்போ இவர் இங்கே அவராக 3 வாதம், இங்கே 4 வாதம் உட்காந்துட்டார் சுக்கிரன். சுக்கிரனுக்கு அதிபதி நட்சத்திர அதிபதி யாருன்னா பூராடம். பூராடமும் சுக்கிரன் நட்சத்திரம் 4 பாதம் உட்காந்துருச்சு தனுசு வீட்டில். அப்போ பூராட நட்சத்திரம் ஒரு தனுசில் உட்கார்ந்தா இவங்க வாழ்க்கையில் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் போராட்டத்துக்கு அப்புறம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சாதாரண கிடைக்குமா ஐயா? ஒரு நாட்டை வெல்லணும் அந்த காலத்தில்னா சும்மா போய் கிளற முடியுமா? அவ்வளோ நேரம் போராடி ஜெயிச்ச பிறகு தாங்க. அப்போ போராட்டம் இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பது ஐயமில்லை. போராட்டத்தை பிறந்தால் போராட்டம் இருக்கும். ஆனால் போராடினா தான் நீங்கள் வின் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி வெண்மையும் மஞ்சளும் அதிர்ஷ்டமான நேரம். இந்த இடத்துல என்ன வேணும்? அதிகப்படியான மஞ்சளும், அதாவது 75% 75 75% மஞ்சளும், 25% ஒயிட்டும் கலந்த கலர் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு நல்ல சந்தனம், அப்புறம் விபூதி, அதுக்கப்புறம் குங்குமம் வைப்போம். அப்போ சந்தனம் நல்ல பட்டை மாதிரி சந்தனத்தை அடிக்கணும், அதுக்கப்புறம் சிறுசாக விதி பூசிக்கணும், அதுக்கு குங்குமம் வைப்போம். அந்த மாதிரி அப்போ சந்தனத்தை அதிகமாக, சந்தன கலர் உங்களுக்கு அற்புதமான கலர். அதுக்குள்ளே வெள்ளை கலர், அதுக்குள்ளே சின்ன சிகப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
அப்படிப்பட்ட வெள்ளையும் மஞ்சளும் கலந்த உடைகளையோ உங்களுடைய நிறங்களையோ அணிவித்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி அது அதிர்ஷ்டமாக இருக்கும். வண்ணந்தாங்க நமக்கு எண்ணம். கலருக்கு மிகப்பெரிய வைப்ரேஷன் உண்டு. அது அனுபவிக்கணும். சும்மா நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு பேசிவிட்டு நீங்கள் பாட்டு போயிடக்கூடாது. போட்டு பார்ப்போம்யா. அப்படி போட்டால் தானே தெரியும் உங்களோட அதிர்ஷ்டம் என்னென்னு. அதுக்கு ஒரு நாள் போட்டால் பத்தாது. இன்னும் போட்ட ஒன்றும் கிடைக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு வாரமாக தொடங்கணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் நம்ம தெரியும். அப்போ என்ன செய்யணும், ஒரு வாரம் இந்த சொல்கிற நிறத்தை நீங்கள் கரெக்டாக போட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கு உண்ட அந்த வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துடும். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. சரி, அடுத்து உத்திரா நட்சத்திரம் 1ஆம் மாதம் உட்காந்துருக்கு. யார் அப்படின்னா சூரிய நட்சத்திரம். இந்த சூரியனுக்கும் குருவுக்கு ரொம்ப நட்புங்க. நீங்கள் கும்பகோணத்து பக்கத்தில் போனீங்கன்னா சூரியநாத் திருக்கோயில் இருக்காங்க. அந்த சூரியநாத் திருக்கோயிலை குருவானு சூரியன் சேர்ந்து பார்த்துக்கு இருப்பாங்க. சூரியன் மூலம் இருப்பார். எதுக்க குருவான் இருப்பார். ஏன் அப்படின்னா அந்த சூரியனை பார்த்துட்டே இருப்பார். ஏன் வேகத்தை கட்டுப்படுத்த ரொம்ப இது பண்ணாது. எப்பயுமே ராஜா இருந்தால் குரு இருக்கணும். குரு அமர்ந்த பிறகு தான் ராஜா உட்காருவார். அப்படி ஒரு பண்பு இருந்தது. இன்றைக்கும் மாறி போச்சு. ஏன்னா குருவுக்கு அவ்வளோ சிறப்பு. குரு உட்கார்ந்த பிறகு தான் மற்ற உட்காரணும். ஏன்னா குருவுக்கு உண்டான மரியாதை, தனி மரியாதை. எல்லாருமே ராஜா பூராமே ராஜாவெல்லாம் வணங்குவாங்க. குருவை மட்டும் ராஜா வணங்குவார் சபையில் வரும்போது. அப்போ அதனால தான் குரு உட்கார்ந்த இடத்துல வைப்பார். சூரியன் இன்னமாக இருப்பார். ஏன்னா குரு உட்காரணும்ல, மாணவன் நிற்கணும். அதுக்காக நீங்கள் மூளை வரதை மாரி நினைக்கக்கூடாது. அங்கே குரு தான் கதாநாயகன். இவர் சிஷ்யன். குருவும் சிஷ்யன் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த குரு வீட்டில் உத்திரா நட்சத்திரக்கூடிய சூரியன் உட்காரும் போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உத்திராணத்தில் பிறந்தால் ஊருக்குள்ளே அப்போ இடம் வாங்கி போடுவான் ஐயா. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையோ உத்தரம் போட்ட வீட்டில் இருப்பாங்க. மாடி வீடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஒன்று மொட்டை மாடியில் மாடி வீட்டில் இருப்பாங்க, இல்லை மாடியில் குடியிருப்பாங்க. அவங்க ஊராமே மேல் மக்களின் மாதிரி அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த உத்திராணத்தில் பிறந்தவங்க. உத்திராடம் சிறப்பான நட்சத்திரம். சூரியனுடைய முதல் பாதம் கொண்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இது தனுசு வீட்டில் உட்காந்துருக்கு. சூரியனுக்கு எது பிடிக்கும்? முழுக்க சிவப்பு. இவருக்கு எது பிடிக்கும்? முழுக்க மஞ்சள். 50-50. 50% மஞ்சள், 50% சிகப்பு. சந்தனம் வச்சமாக இருக்கணுங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸு. நீங்கள் இந்த மற்றவங்க வாழை பார்க்காதீங்க. நிறையா பேர் சொல்கிறாங்க, மஞ்சளை போட்டால் ஜிங்குமா இருக்குமியா, அவன் பார்த்தா மாதிரியா இருக்குமியா. தயவு செய்து மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட்டுருங்க. உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்கு வாழ கற்றுக்குங்க. அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். இப்போ சிரிப்பு நடிகை காமெடின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யதார்த்தமாக நடிப்பு அவங்க அதிர்ஷ்டமாகி போச்சு. நிறையா நடிகர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆள் மூஞ்சி அப்படி சொன்னவங்களாம் இன்றைக்கி பயங்கர ஆள் ஆகிட்டாங்க, கிட் ஆகிட்டாங்க. ஒரு சொன்னவங்க தான் இன்றைக்கி அவங்க பயங்கர. அது மாதிரி உங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு மற்றவர்களுக்காக மாற்றாதீங்க. நீங்கள் இயல்பாக உங்களுக்கு எதோ பிடிச்சத பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கே அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்காகவே ட்ரெஸ்ஸு போடுறது, மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது, மற்றவங்களுக்காகவே சாப்பிட்றது தான் நம்ம வாழ்க்கையை தொலைச்சி உட்காந்துருக்கும். அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, எதுக்குயா என்ன நினைக்க போகிறேன்? உன்னைய பாரியா, அவன் 1000 நினைப்பாயா, உனக்கு எங்கே போச்சு? மற்றவனுக்காகவே இவங்க அது சொல்கிறாங்கல்ல, முடிஞ்ச வேலைக்கு பைக்கில் போகலாம், அவன் நம்ம கார் பிடிச்சி போவான் கூட அண்டாம. எதுக்கு போகிற? அவன் என்னமோ உன்னைய பார்த்து இப்படி தான் நினைக்கிறான். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அவனை சொல்லியே இவன் வாழ்க்கையை தொலைச்சிட்றாங்க. எப்பயுமே அவங்கவுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழை கட்டு. ஏன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் வயிறு, உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்களுடைய உறவு உங்களுக்காக வாழுங்க. அதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. மற்றவனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும், 1000 இருக்கும். அவனை பற்றி சிந்திக்காதீங்க. உன்னையும் உங்களமா சிந்திச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவரை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உயரவே முடியாதுங்க. அப்போ உத்திராட்சம் பிறந்தவங்களுக்கு நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா ராஜா எப்பயுமே ராஜா தான். உத்திராட்சம் ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ராஜா இருக்கணும். நீங்கள் எவனுக்கு நீ தலையிட வேண்டாம்.
உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போயிட்டே இருக்கு. நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் மாஞ்சகப்பு, மஞ்சள் கலந்த செந்தூர கலர், செந்தூர குங்குமம் அப்படிங்கும்ல, ஆரஞ்சு மஞ்சள் சிகப்பு, அருமையான வண்ணம் நல்லா போட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. 2 நாள் சொல்லுவாங்க, 3 நாள், அதுவும் அசிட்டமாயிரும் உங்களுக்கு. கரந்தீச்சு ஏங்க கரந்தீச்சு எது சொல்கிறாங்க? சடங்கு வீட்டில் போட்டு சிரிப்பாங்க, இப்படி வைப்பாங்க இப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க, சிரிப்பாங்க. எதுக்கு சிரிக்காங்க? சிரிச்சா தாங்க அந்த கரந்தீச்சு கழிகிறோம். அப்பளத்தை போட்டு உடைப்பாங்க, முறுக்கை போட்டு உடைப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க. ஏன்? சிரிப்பு உண்டாக்குறதுக்கு. கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சின்ன குழந்தைக்கு வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எதுக்கியா? இதெல்லாம் பண்ணால் ஒரு காமெடியாக சிரித்தோம்னா அந்த கரந்தீச்சு கழியுது. ஏன்னா சிரிக்கும் போது மனசு எதுவுமே இருக்காது, வஞ்சகம் என்ன எதுவுமே இருக்காது. பழமொழி சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய் சொல்லுவாங்க. அது மாதிரி சிரிச்சிட்டாலே அவன்கிட்ட எந்த ஏன்னா சிரிப்பு ஒன்று தான் மனசுக்குள்ளே அதாவது சிரிப்பு நிறையா இருக்குது. இவர் சொன்ன மாதிரி ஆணவ சிரிப்பு, அன்பு சிரிப்பு பண்ணுவேன், அது மாதிரி சிரிப்பு. ஆனால் உண்மையான சிரிப்பு மனசு எதுவுமே இல்லாத அன்பு சிரிப்பு. அந்த அன்பு சிரிப்பு யார்கிட்ட இருக்கும்? அதிகமாக குழந்தைகிட்ட இருக்கும். குழந்தைய பார்க்கும்போது அந்த சிரிப்பு நமக்கு தன்னால் வரும். எவ்வளோ ஒரு கொடூரமானாலும் சரி, குழந்தை சிரிச்சுன்னா தன்னை மரம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படிப்பட்ட சிரிப்பாக நீங்கள் எதுக்கு இழக்கணும்? உங்களுக்காக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியன் அனுகிரகமும் குருவும் அனுகிரகங்கள் இருக்குது. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதை விட இது கொஞ்சம் சுறுசுறு கம்மியான நட்சத்திரம், அதனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்திரிச்சு சூரியனை வழிபாடு பண்ணணும். ஏன்? அது உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க சூரியன் எந்திரிக்கும், நீங்கள் எந்திரிச்சிடணும், எந்திரிச்சு சூரியனை பார்த்து வழிபாடு பண்ணணும். சூரியன் தான் உங்களுடைய அனுகிரகம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூரிய பகவானை வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் பெற்று விவேகம் பெற்று பல வெற்றியில் குவிக்கக்கூடியவங்க ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்க. ஒரு குறிக்கோளை பிறந்து வெளில போகுங்குறை கொள்ளை பார்க்காத மாதிரி எந்த எண்ணத்தோடு இருக்கீங்களோ அந்த எண்ணத்தோடு இழந்துருவீங்க. அதுக்கு உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதில் பிறந்த யோகாக்காரங்க, நீங்கள் கவலையே விடாதீங்க. கண்டிப்பாக வாழ்க்கை உயர்ந்து மாடி வீடு கட்டி சிறப்பாக இருப்பீங்க. இந்த எண்ணம் போல் வண்ணம் போல் உங்களுடைய வசதியையும் வாழ்க்கையை வச்சுக்கோங்க. ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. என்றும் உங்களுடைய சூரியபான் அனுக்கிரகம் சிறப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர அதிகவையெல்லாம் உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரப்படி வண்ணத்தை அணிந்து வசந்தமான வாழ்க்கை அமையும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. அடுத்த தோல் சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.